தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். இப்போ நம்மளோட மூச்சு பயிற்சியில முதல் பயிற்சி சாதாரணமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது ஒரு சுக பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. இதை சில இடங்கள்ல சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இதை வந்து சாதா பிராணாயாமம்னு சொல்றாங்க. ஒரு பேசிக் மூச்சு பயிற்சின்னு கூட சொல்லுவாங்க. முதல்ல வந்து உங்களோட வலது நாசிவை அடைச்சுக்கணும். ஏதோ ஒரு விரல், உங்களோட 2 கையில ஏதோ ஒரு கையை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஏதோ ஒரு விரலை வச்சு நீங்க முதல்ல வலது நாசிவை அடைச்சு பிடிச்சுக்கோங்க. அடைச்சு பிடிச்சிட்டு இடது நாசியில மூச்சை இழுங்க. இழுத்த உடனே நீங்க அந்த மூச்சை அடக்கிறக்கோ புடிச்சு வைக்கிறக்கோ முயற்சி பண்ணக்கூடாது. உங்களோட வலது நாசிவை மூடி வச்சு இடது நாசி வழியா மூச்சு எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை அடைச்சு ரொம்ப தம் கட்டி ரொம்ப எக்கி அப்படியெல்லாம் இழுக்க கூடாது. இதை ரொம்ப சுலபமா மெதுவா அமைதியா தன்மையா பண்ணணும். மெதுவா இழுக்கணும். இழுத்த உடனே அடுத்த விரல்ல என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது இடது நாசிவை எந்த நாசியில் நீங்க இழுத்தீங்களோ அந்த நாசிவை க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசி வழியா மெதுவா விடணும். இழுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்தீங்களோ விடுறப்போ அந்த அளவுக்கு டைம் எடுக்கணும். நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க. பொறுமையா அமைதியா பண்ணுங்க. அவ்வளவுதான். இதை எவ்வளவு டைம் சார் பண்ணணும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க ஒரு 20 டைம் பண்ணுங்க போதும். மோர் தென் எனஃப். அதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டாம். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டுருக்கணுமா, தண்ணி குடிச்சிருக்கணுமா, குளிச்சிருக்கணுமா, எதுவுமே தேவையில்லை. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்குமோ நீங்க அப்ப வந்து இதை ஒரு செட் ஆஃப் நான் சொல்லி கொடுக்கறத அப்படியே 1 2 3 அதை முறைப்படுத்தி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருங்க. இந்த மூச்சு பயிற்சி ஒரு பேசிக் மூச்சு பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நல்லா கவனிங்க. ஒரு துண்டு வச்சுக்கோங்க. ஒரு துண்டு வச்சுக்கிட்டு உங்க முகத்துல நான் சொல்ற உறுப்புகள் எல்லாம் மறைக்கணும். கண்ணு, வாய், காது. முடிஞ்ச வரைக்கும் காதுல எந்த சப்தம் வராத மாதிரி பாத்துங்க. இங்க பாருங்க, என்னோட கைகளை பாருங்க. நீங்க வந்து இந்த மம்மிகள் பார்த்திருப்பீங்க, அதை எப்படி சுத்தி இருப்பாங்களோ அதே மாதிரி முகத்தை ஃபுல்லா ஒரு காடா துணிலையோ இல்ல வந்து துண்டுலையோ சுத்திக்கலாம். மூக்கோட துவாரத்தை மட்டும் விட்டுருங்க. மூச்சு விடுறதுக்கு மூக்கோட துவாரத்தை மட்டும் வச்சிருங்க. இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சுக்கலாம். உங்க விரல்கள் அமுத்த வேண்டியது வந்து கட்டை விரல்ல வந்து காதை மட்டும்தான் அமுத்தணும். கண்ணையும் வாயும் ரொம்ப அமுத்தக்கூடாது. இதுக்கு இல்லைன்னா இது நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்காக பண்ணி காமிச்சேன். உங்களோட துண்டு எடுத்து இல்லைன்னா ஒரு காடா துணி எடுத்து கண்ணு, காது நல்லா க்ளோஸ் பண்ணிருக்கணும், அடைச்சிருக்கணும். இல்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 2 பஞ்சு நல்லா காதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டினீங்கன்னா அமைதியா முதுகெலும்பை நேரா உட்காந்து என்ன ஆசனம் வேணா போட்டுக்கலாம். நீங்க என்ன ஆசனம் வேணா போட்டு முதுகெலும்பை நேரா வச்சு கைகளை எப்படி வேணா வச்சுக்கலாம். எந்த ஆசனம் உபயோகப்படுத்தி வேணா கைகளை வச்சுக்கலாம். எந்த முதிரை வேணா நீங்க பிடிச்சிக்கலாம். அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா உய் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இந்த சப்தம் வந்து சதா நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம அந்த சப்தத்தை கண்டுக்கிறதே இல்லை. உலகத்துல நம்ம இருக்கிறதுனால இங்க வர எல்லா சப்தங்களும் நம்ம காதுல கேட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த சப்தம் கேட்கல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா உய் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த சப்தத்தை மட்டும் கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்க மனசு வேற எங்காவது போச்சுன்னா கூட லெட் இட் கோன் விட்டுருங்க. அது போற மாதிரி விட்டுருங்க. நீங்க அதை பத்தி பிடிச்சி இழுக்கவே வேண்டாம். அமைதியா உட்காருங்க. இது ஒரு 5 நிமிஷம். முதல்ல சொன்ன மூச்சு பயிற்சி, பேசிக் மூச்சு பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 இருந்து 25 தடவை மென்மையா பண்ணணும். அதுக்கப்புறம் கண்கள், வாய், காது, எஸ்பெஷலி காது ரொம்ப அழுத்தி மூடணும். கண்ணுக்கும் வாய்க்கும் பிரஷர் கொடுக்க கூடாது. அமைதியா உட்காந்து ஒரு சப்தம் வரும், அந்த சப்தத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து 2வது பயிற்சி. 3வது என்ன அப்படின்னா மூக்கு வழியா மூச்சை இழுத்து வாய் வழியா வெளியே விடுறது. இது வந்து ஒரு 20 தடவை பண்ணுங்க. இது 3வது பயிற்சி. இதை மெதுவா பண்ணணும், அவசரப்படாம பண்ணணும். இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாயில வந்து நீங்க காத்தை வெளியே விடும்போது ஊங்கிற குவிச்ச வாய் வச்சு விடணும். இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. அதாவது மூக்குல மூச்சை இழுக்கும் போது வாய் க்ளோஸ் ஆயிருக்கணும். வாய் திறக்கக்கூடாது. வாயில இந்த பக்கம் சந்து மாதிரி இருக்கக்கூடாது. வாயை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். மூக்குல மெதுவா இழுக்கணும் காத்த. அதே மாதிரி வாயில விடும்போதும் மெதுவா தான் விடணும், அவசரப்பட்டு விடக்கூடாது. மறுபடியும் ஒரு தடவை கவனிங்க.
இப்படி பண்ணணும். இந்த பயிற்சி ஒவ்வொன்றும் சீக்வன்ஸா, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் பிராணாயாமா, அதுக்கப்புறம் கண்ணு வாய் காது மூடுன அடுத்த அந்த தியானம், அதுக்கப்புறம் மூக்கு வழியா எடுத்து வாய் வழியா விடுறது. இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், தாரணை பண்ணணும். இது வாசி யோகத்தோட முதல் படி. இதை வந்து நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். தாரணை பண்ணா ஒண்ணும் இல்லை, எ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங். நீங்க இந்த 3 பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் அமைதியா கண்ணை மூடி உட்காருங்க. எ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுல நீங்க ஒன்னும் பண்ணக்கூடாது. உங்க உடம்புனாலையும் சரி உங்க மனசுனாலையும் ஒன்னும் பண்ணக்கூடாது. நீங்க பேசாம உட்காரணும். இப்படி நீங்க பேசாம உட்காரும் போது உங்க மனசு என்னென்னமோ நினைக்கும். முன்னாடி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தது, அம்மா கூட பேசுனது, மனைவி கிட்ட போய் பேசுனது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனது, அங்க போனது இங்க போனது, ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். லெட் இட் கோ. மனசை பிடிக்காதீங்க, அதை அடக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்காருங்க. இது 4வது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து வாசியோகம் பண்ற விருப்பம் உள்ளவங்க மட்டும் பண்ணுங்க, மற்றவங்க பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். நான் உங்ககிட்ட ரெக்வஸ்டா கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து வாசியோகம் பண்ண விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உபயோகம், மற்றவங்களுக்குலாம் உபயோகம் ஆகாது. அதனால தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கண்ணு வெளியெடுத்து கண்களில் பிரச்சனை வந்துடும், பண்ணாதீங்க. ஏன்னா இதை நான் ஒரு சின்ன பயிற்சி மாதிரி சொல்லுவேன். அப்புறம் வாசியோகத்துக்கு நீங்க வகுப்புக்கு வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால பொறுமையா பண்ணுங்க. கண்ணு வலிச்சாலோ கண்ணு எரிஞ்சாலோ கண்ணுல இருந்து தண்ணி வந்தாலோ இதை நிறுத்திடணும். ஒன்றும் இல்லை, உங்க கண்களை மேல் நோக்கி பார்த்து இந்த மாதிரி மெதுவா இருத்தி பயிற்சி பண்ணணும். மெதுவா. 5வது இது 5வது ப்ராசஸ். அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து முதுகெலும்ப நேரா வச்சு கண்களை இப்படி ஃபர்ஸ்ட் நேரா பாருங்க. இப்படி வேணா உங்க கையை வச்சுக்கோங்க. புருவ மத்திக்கு நேரா இப்படி உங்க கையை நீட்டி அப்படியே இந்த விரல்லையே உங்க கண்களை பாருங்க. அப்படியே உங்க கண்கள் மேல போகும். இங்க பாருங்க, என்னோட கண்களை கவனிங்க, என்னோட கண்களை கவனிங்க. இப்படி ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட். அப்புறம் மெதுவா கண்ணை கீழே வச்சுக்கோங்க. கண்ணு வலிச்சாலோ எரிஞ்சாலோ கண்ணில் தண்ணி வந்தாலோ ஒரு பாஸ், கண்ணை மூடிக்கலாம். அப்புறம் மறுபடியும் கண்களை திறந்து மறுபடியும் மாதிரி. இதுக்கு பேர் நிஷ்டைன்னு சொல்லுவோம். அதாவது மீன் வந்து கடலுக்குள்ள இருந்து முட்டை போடும்போது அந்த முட்டை வந்து மீன் முட்டை போட்ட பிறகு அந்த முட்டை வந்து அந்த தண்ணி மேல மிதக்கும். இந்த மீன் என்ன பண்ணும்னா தன்னோட 2 கண்களால அப்படியே அந்த முட்டையை மேல் நோக்கி பார்க்கும். இதனோட நினைவாற்றல், இதனோட கவனம், இதனோட எண்ண குவியல், இதனோட கான்சன்ட்ரேஷன், இதனோட தன்மை, திடத்தன்மை எல்லாம் போய் அது மேல படும்போது அந்த முட்டை உடைஞ்சு முட்டையிலிருந்து மீன் குஞ்சு பொறிஞ்சு வெளியே வரும். அந்த அளவுக்கு பிரபஞ்சம் வந்து இயற்கையா இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு அந்த அளவுக்கு சக்தி கொடுத்துருக்குது. அப்ப மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்துருக்கும். அதனால இதுதான் நிஷ்டைன்னு சொல்லுவோம். ஆனா நான் திரும்ப சொல்றேன், வாசியோகம் கத்துக்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த 5 வரைக்கும் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த 5 பயிற்சிகளை பண்ணுங்க. வாசியோகம்லாம் நான் பண்ணல சார், நான் சாதாரணமா வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு சின்ன யோகாவெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்னா நீங்க 4 வரைக்கும் பண்ணா போதும். இந்த கண்களை மேல் நோக்கி பார்க்க வேண்டாம், தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். சரி, இப்போ இந்த 5 ப்ராசஸை எப்போ பண்ணலாம் சார், எவ்வளோ நேரம் பண்ணலாம் சார், நமக்கெல்லாம் கேள்விகள் இருக்கும். கண்டிப்பா காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை பண்ணுங்க. இதுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கணும், ஏதாவது குடிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப உங்களால ட்ரௌசியா ஃபீல் பண்ணாலோ இல்லை தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ இல்லை டயர்டா இருந்தாலும் மட்டும் இதை பண்ண வேண்டாம். நல்ல புத்துணர்வோட இருக்கும்போது நீங்க காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களை எல்லாம் வாசியோக வகுப்புகளை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.